எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, கருணை கடலை கந்தா போற்றி. நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஈசனை நம்பி இருக்கும் குடும்பங்களை அவர் ஒரு நாளும் கைவிட்டதில்லை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும், எத்தனை கஷ்டமான சூழ்நிலையிலும் அவர் கைவிடுவதில்லை. வாழ்க்கையில் நான் தனித்து நிற்கிறேன், எல்லாம் என் தலையெழுத்து என்றெல்லாம் யோசிக்காதீர்கள். ஏனென்றால் தனித்து நிற்பது தலையெழுத்தல்ல, தலையெழுத்தை மாற்றுவதற்கு என்று மட்டும் யோசியுங்கள். நிச்சயம் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வாழ்க்கையில் உங்களை அதிகமாக காயப்படுத்தியவர்கள் முன்பு கலங்கி நிற்காதீர்கள். அவர்கள் முன் மகிழ்ச்சியாக புன்னகைத்து வாழுங்கள். அதுவே அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மிகப்பெரிய தண்டனை. வறுமையை கடந்து பார், செல்வம் வரும். அழுகையை கடந்து பார், தைரியம் வரும். தோல்வியை கடந்து பார், வெற்றி வரும். அதன் பின்னே சென்று பார், மகிழ்ச்சி வரும். அது நிச்சயம் உன்னை தொடர்ந்து வரும். தளர்ந்து போனவர்கள் அங்கேயே முடங்கி போகிறார்கள். தோல்வியில் இருந்து கற்றுக்கொண்டவர்கள் முன்னோக்கி போகிறார்கள். தோல்வியை ஒரு முறை எதிர்த்து நெல், உன்னை தோற்கடிக்க யாரும் இல்லை என்ற தைரியம் வரும். உங்கள் சிந்தனையை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதாகவே நடக்கும். எல்லாம் நல்லதுக்கே என்று மட்டும் மனதார நம்புங்கள். நிச்சயம் எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நினைத்தது அனைத்தும் கைகூடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். கைத்தட்டல் வாங்க சிங்கம் நடந்தாலே போதும். குரங்குகள் தான் குட்டிக்கரணம் போட வேண்டும். அது போலவே நம்மிடம் இருக்கும் நேர்மையான குணமும் நன்னடத்தையும் போதும். கடவுளே நமக்கு கை கொடுப்பார். வாழ்க்கையில் வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்று சொல்வார்கள். அதுவே வெற்றி பெற்ற பின் விடாமுயற்சி என்பார்கள். பொய் பேசுபவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? அவர்கள் உண்மை பேசும்போது ஒருவரும் நம்ப மாட்டார்கள். இதுவே அவர்களுக்கு சிறப்பான தண்டனை. வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையாக இருந்தாலும் சிரித்து கொண்டே கடந்து விடுங்கள். உங்கள் கஷ்டங்களை மட்டுமல்ல, உங்களை கலங்க வைத்தவர்களையும். வாழ்க்கையில் வரும் தடைகளை பார்த்து மனம் உடைந்து நிற்காதீர்கள். வரும் தடைகள் எல்லாம் உடைத்தெறிய ஐயனீசன் இருக்கிறார் உங்களுக்கு துணையாக. வாழ்க்கையில் காயம் இல்லாமல் கனவு காணலாம், ஆனால் வலி இல்லாமல் வெற்றிகள் காண முடியாது. அதனால் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களை வெற்றிகளாக பாருங்கள். நிச்சயம் விரைவில் வெற்றி பாதையை அடைவீர்கள். வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் இரு படிகள். ஏனென்றால் ஒன்றில் உங்களை உணர்ந்து கொள்வீர்கள், மற்றொன்றில் உங்களை திருத்திக் கொள்வீர்கள். வாழ்க்கையில் வழி சொல்ல தெரிந்த யாரும் உங்களுக்கு வழி சொல்ல போவதில்லை. உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். அடுத்தவர்களின் வாழ்க்கையை பார்த்து வாழ ஆசைப்படுபவன் சராசரி மனிதன். அதுவே அடுத்தவர்கள் பார்க்கும்படி வாழ்பவனே சாதனை மனிதன். தடைகள் பல வந்தாலும் தாவி சென்று ஓடு. சோதனை காலத்தை தூக்கி போட்டுவிட்டு சாதனை காலத்தை நோக்கி அடி எடுத்து வை. நிச்சயம் வெற்றி பாதையை அடைவீர்கள். முயன்று பார்ப்பதில் பிழை ஏதும் இல்லையே. மீண்டும் ஒரு முறை மட்டும் பொறுத்ததும் பொறுத்தாய், இன்னும் சில நாட்கள் பொறு. உனக்கு நிச்சயம் நல்லது நடக்கும். உன்னுடன் நான் இருக்கிறேன். நீ நினைப்பது எல்லாம் ஒரு நாளில் நடந்து விடாது. சிறு காலம் ஆகலாம், ஆனால் நிச்சயமாக நடக்கும். என் மீது நம்பிக்கை கொள். உன் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இரு. தோல்வியை கண்டு தளராதே. ஒரு நாள் நீ வெற்றி பெறுவாய். நான் உன்னுடன் இருக்கிறேன். எல்லாம் மாறும். இன்று இருக்கும் நிலையை பார்த்து கவலைப்படாதே. ஒரு நாள் எல்லாம் மாறும். உனக்கு பிடித்தவாறே. அதுவரை பொறுமையாக இரு. போராடி வெல். வாழ்வில் சோதனைகள் பல வந்து கொண்டுதான் இருக்கும். அவை அனைத்தும் கடந்து போராடி வெல்வதுதான் வாழ்க்கை. கிடைப்பதற்கு தாமதமாகலாம், ஆனால் உனக்கானது என்றால் உன்னை விட்டு எங்கும் போகாது. நீ தொடர்ந்து முயற்சி செய்யும் வரை முன்னேறி செல். இன்று இழந்ததை நினைத்து வருந்தி நிற்காதே. நாளை அடைய போவதை நினைத்து முன்னேறி செல். நீ செய்யும் நன்மைக்கும் பலன் உண்டு. இங்கு நீ செய்யும் தீமைக்கும் எதிர்வினைகள் உண்டு. எது செய்தினும் பொறுத்து சிந்தித்து செய். பொறுமையாக இரு. இன்று இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் அனைத்தும் மாறும். நீ நினைத்தவாறே. கவலைப்படாதே. தொடர்ந்து முயற்சி செய். எதுவும் தாமதமாகி விடவில்லை. இந்த நொடி ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு போய்விட முடியும். என்னானாலும் பார்த்துக்கலாம் என்ற நம்பிக்கையோடு இரு. அந்த நம்பிக்கையே உன்னை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு செல்லும். உனக்கான நாள் வரும் என்று எல்லாம் மாறும். அதுவரை பொறுமையாக இரு. நாளை என்ன நடக்குமோ என்ற பயம் உனக்கு வேண்டாம். நான் உனக்கு துணையாக இருக்க உன்னை எதுவும் நெருங்காது. விட்டுவிடாதீர்கள். ஆரம்பம் எப்பொழுதும் கடினமாக தான் இருக்கும். அதன் முடிவு உனக்கு வெற்றியை கொடுக்கும். முயற்சியை விடாதீர்கள். நம்மால் நேற்றை சரி செய்ய முடியாது, ஆனால் நாளையை உருவாக்க முடியும். முடிந்தது முடிந்ததுதான். நாளை பற்றி சிந்தனை கொள். மனசை தளர விடாதீர்கள். இன்று நீ ஏறும் ஒவ்வொரு படிக்கட்டும் கடினமாக இருக்கலாம், ஆனால் நாளை அது வெற்றி படிக்கட்டாக இருக்கும். தொடர்ந்து செல். நான் இருக்கின்றேன். உலக கூத்தையே பார்த்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நிச்சயம் வழி மாற்றப்படுவீர்கள்.
தன் சுயலாபத்திற்காக மற்றவர்களுக்கு துன்பம் விளைவிப்பவர்கள் நிச்சயம் ஒரு நாள் கொடுத்ததை விட அதிகமாக பெறுவார்கள். பக்தா, உன்னை சுற்றி உள்ளவர்களை மனம் குளிர ஆனந்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே உன்னை உயர்த்தும். அப்பனே சிவபெருமானே, எப்போதும் என்னை காப்பாத்து, என்னை வழி நடத்து, என்னை சரிபடுத்து. உன் மனம் தள்ளாடி கொண்டிருக்கிறது. என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக விடியும். நான் இருக்கிறேன், நிழலாக கலங்காதே. என் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் நேர்மறை எண்ணங்கள் ஆகின்றது. என் எதிரே இருக்கும் நமசிவாயத்தை துதிக்கும் போது மனதை இங்கு அங்கு என்று அலைய விடாமல் ஒரு நிலைப்படுத்தினால் நீ பார்க்கும் இடமெல்லாம் நான் தெரிவேன். இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும், நல்லதே நடக்கும். ஈசன் சிலவற்றை காலம் கடந்து கொடுத்தாலும் காலத்தால் அழிக்க முடியாததாக கொடுப்பான். தூங்கும் முன்பு இன்று நம்மால் எத்தனை உயிர்கள் பயனடைந்தார்கள் என்று யோசித்து பாருங்கள். பின்பு மனம் வாழ்க்கையை வேறொரு கண்ணோட்டத்தில் பார்க்கும். உன் வாழ்க்கையில் பாதை முடிந்துவிட்டது என்று எப்பொழுது எண்ண ஆரம்பிக்கிறாயோ அச்சமயம் என்னுடைய திருவிளையாடல் ஆரம்பமாகிறது. சிறிது காலம் பொறுத்துக்கொள், நல்லது நடக்க சிறிது காலம் எடுத்துக்கொள்ளும். நீங்கள் எனக்கு தானம் செய்வதை விட ஏழை எளிய மக்களுக்கு செய்யுங்கள். நான் உங்களை தேடி வருவேன். என்னுடைய அதிகபட்ச ஆசை உன்னை நினைப்பதும் கோவிலுக்கு வருவது மட்டுமே. வாழ்க்கையில் இன்பமும் ஒரு அனுபவம்தான், துன்பமும் ஒரு அனுபவம்தான். ஆகவே எதுவாகினும் ஏற்றுக்கொள்ள பழகு. நீ தேர்ந்தெடுத்த இந்த புதிய பாதை கண்டிப்பாக உனக்கு இது நல்லதாகவே நடக்கும். செய்த புண்ணியம் உன்னை தக்க நேரத்தில் காக்கும். இது சத்தியம். வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் துணிந்து எதிர்கொள். ஏனெனில் உன்னுடன் இருப்பது உன்னுடைய அப்பன். ஆகவே கவலை கொள்ளாதே. நீ தனியாய் இல்லை. என்றும் உனக்கு ஒரு தந்தையாக, நண்பனாக உன்னோடு நான் இருப்பேன். நீ இந்த பிரபஞ்சத்தை நம்புவதை விட அப்பன் சிவபெருமானை நம்புங்கள். அவர் மட்டுமே இங்கு உண்மையானவராக இருக்கிறார். உனக்கென்று நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நல்லது கண்டிப்பாக நடந்தே தீரும். ஆகையினால் தவறான முடிவுகளை எடுக்க நினைக்காதே. உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது. கேட்டது கிடைத்திடும், நினைத்தது நடந்திடும். இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளும் வெற்றி படிகளாக மாறும். என்னை அடைய நீ தொடங்கிய இந்த பயணத்தில் நீ முதல் அடியை எடுத்து வைத்து விட்டாய். இனிவரும் காலம் இமாலய வெற்றி அடையும் காலமாக அமையும். நீங்கள் இழந்ததை விட்டு விடுங்கள். என்னுடைய திருவருளால் கண்டிப்பாக இழந்ததை விட நீங்கள் பல மடங்கு திரும்ப பெறுவீர்கள். என் உயிராக நீ இருக்க உறவாக யாரை தேடுவேன்? என் ஈசனே. கடைசி நிமிடத்தில் கூட ஏதாவது ஒரு அதிசயம் நடக்கலாம். ஆகையினால் நம்பிக்கையை மட்டும் இழக்காதே. நான் இருக்கிறேன். நல்ல முடிவுகளை எடுக்க சற்றும் யோசிக்காதே. அனைத்தும் நன்றாகவே நடக்கும். உங்களுக்கானது கண்டிப்பாக உங்களுக்கு மட்டும்தான். அதில் சந்தேகம் ஏதும் வேண்டாம். உன் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான சமயத்தில் பாதை தெரியாமல் தவிக்கும் போது நான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து வழிகாட்டுவேன். கவலைப்படாதே. தனியாக நிற்கும் சூழ்நிலை வந்தாலும் துணிந்து நில். ஏனெனில் பிரபஞ்சம் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் தான் பல ஆச்சரியங்களை நிகழ்த்தும். அவன்தானே அனைத்தையும் நடத்துகின்றான். நடத்தட்டும். அனைத்தும் நன்றாகவே அமையும். நீ எந்த அளவிற்கு என் மீது மரியாதையோடும் அன்போடும் இருக்கிறாயோ அது போலவே உன்னுடைய குடும்பத்தின் மீதும் அன்பாகவும் மரியாதையாகவும் இரு. இதுவே ஒரு நல்ல பக்தனுக்கு உரித்தான வழி. என் கையில் அனைத்தையும் விட்டு செல்பவர்கள் கடைசியில் எல்லாவற்றிலும் என்னை காண்பார்கள். வாழ்க்கையில் சில சமயம் முக்கியமான முடிவை எடுக்க மனம் தடுமாறும். அந்த சமயம் ஓம் நமசிவாய என்ற மந்திரத்தை கூறு. உனக்கான ஒரு நல்ல முடிவு கண்டிப்பாக கிடைக்கும். என்னுடைய வாழ்க்கை தொடங்கியது உன்னுடைய பாதத்திலிருந்து. என்னுடைய வாழ்க்கை கடைசியில் உன் பாதத்திலே முடிய வேண்டும். இதுதான் என்னுடைய கடைசி ஆசை அப்பனே. எதற்கும் கலங்காதே. உனக்கு விடிவு காலம் வந்துவிட்டது. ஏனெனில் உன் வீட்டிற்கு நான் வந்துவிட்டேன். துள்ளித் தெரியும் காளையை சிறிது நேரம் அடக்குவதே வீரம் என்றால், பேய் போல் தெரியும் மனதை பல மணி நேரம் அடக்குபவர்கள் மாவீரர்கள் தானே. உனக்கு துரோகம் செய்பவர்களுக்கு தெரியாது நான் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று. சிவன் சிந்தனை மட்டுமே பிறப்பின் ரகசியத்தை அறிய உதவும். எல்லாவற்றையும் வெறுத்து உன்னிடம் வருகிறேன் என்றால் அனைத்தையும் சரி பண்ணிடுவீங்க என்கிற நம்பிக்கையில் தான் இறைவா. மனம் உருகி நீ என்னிடம் வைக்கும் வேண்டுதல் என்றும் வீணாவதில்லை. அருணையின் பெருமகனே, எங்கள் அண்ணாமலை சிவனே, ஆடிய பாதத்தில் ஓரிடம் வேண்டும். அருள்வாய் ஈஸ்வரனே. எதையெல்லாம் நீ இழந்தாளோ அதைவிட சிறப்பானது உன்னை வந்து அடையும். முற்பிறவி கர்மவினை கழிந்தால் மட்டுமே சிவ சிந்தனைகள் தோன்றும். நான் உன் அருகே இருக்கும் வரை எந்த ஒரு தீய சக்தியும் உன்னை நெருங்காது. யார் உன்னை கைவிட்டாலும் கவலைப்படாதே. உனக்காக இந்த அப்பனின் கை என்றும் உன்னை பிடித்திருக்கும். உன்னால் முடியும் என்று நீ ஒவ்வொரு நாளும் நம்ப வேண்டும். கண்டிப்பாக நீ நினைத்தது நடந்தே தீரும்.
இன்று முதல் தீப ஒளி போல உன் வாழ்க்கை பிரகாசமாக போகிறது. தூக்கி எறிந்து விட்டார்களே என்று கலங்காதே. அவர்களுக்கு தெரியாது உன்னை கை தூக்கி விட நான் உன்னோடு இருக்கிறேன் என்று. நீ எந்த நிலைமையில் எங்கே இருந்தாலும் அங்கே உன்னை காக்க உனக்காக என்றுமே நான் உண்டு. எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ எனக்கு பூஜை செய். உன் வாழ்க்கை உனக்கு பிடித்தபடி மாற்றுவேன். எதிர்காலத்தை பற்றி எண்ணிக்கொண்டு உனது வாழ்வை தொலைக்காதே. இந்த நொடியே உண்மையானது. இதனை மகிழ்வுடன் வாழு. நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று கலங்காதே. உனக்காக ஏதோ ஒரு உருவில் உன்னுடன் துணையாக நான் வருவேன். எவராலும் கற்றுத்தராத பாடத்தை நீ பட்ட வழி உனக்கு புரிய வைக்கும். துணிந்து முன்னேறு. நீ விதைப்பதே உனது எதிர்காலமாக உருவாகும். உனது எண்ணத்தில் மாற்றத்தை ஏற்படுத்து. வருங்காலம் இனியதாக மாறும். நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்குகிறாய். உன் கஷ்டங்களை நினைத்து கவலைப்படுகிறாய். உன் கண்ணீருக்கு பதில் சொல்லும் நேரம் வந்துவிட்டது. உனக்காக உன்னுடன் துணையாக நான் இருக்கிறேன். எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. நீ கவலை கொள்ளும் பிரச்சனைக்கு விரைவில் நல்ல முடிவை தரப்போகிறேன். உன் இலட்சியம் நிச்சயம் நிறைவேறும். இப்போது மன நிம்மதியுடன் உறக்கம் கொள். நான் உனக்குள்ளே இருக்கிறேன். கடந்த காலத்தை பற்றியும் நிகழ்காலத்தை பற்றியும் வருந்தாதே. எதுவும் நிரந்தரம் அல்ல. உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாற உள்ளது. அதை உற்சாகத்துடன் வரவேற்க தயாராக இரு. நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன். மன நிறைவோடு இரு. எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ வெகு விரைவில் அது உன்னை வந்து சேரும். எதனை கண்டும் பயம் கொள்ளாதே. உனக்கு துணையாக நான் உள்ளேன். துணிவுடன் போராடு. நீ வெல்வது நிச்சயம். எதற்குமே கலங்காதே. நீ வேண்டிய அனைத்தும் கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறைவேற்றுவேன். நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அத்தனை வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது. உனக்கான நல்ல வழியை நிச்சயமாக நான் உருவாக்குவேன். என் பார்வை உன் குடும்பத்தின் மீது விழுந்து விட்டது. இனி நன்கு வாழப்போகிறாய். உங்களுக்கு இருந்த திருஷ்டி எல்லாம் ஓடிவிட்டது. பயம் கொள்ளாதே. நினைவில் கொள், என்னை மீறி உன்னை எதுவும் நெருங்காது. நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். உனக்கு மனவலிகள் அதிகம் கொடுத்தவர்களுக்கு நன்றி சொல். உன் அருகில் நான் இருப்பதற்கு அவர்கள்தான் காரணம். யாம் இருக்கும் இடத்தில் பயம் ஏன் உமக்கு? வழி தெரியாத பாதையில் மனதில் பல வலியோடு நீ நடக்கும் பொழுது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக வருவது நானே. கலங்காதே. சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்று அர்த்தம். கவலை கொள்ளாதே. நல்லதே நடக்கும். உனது பொறுமை எவ்வளவு பெரியதாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வாழ்வில் மிகச்சிறந்த உயரத்தை அடைவாய். நம்பிக்கையுடன் இரு. துணிவை இழக்காதே. யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே இருக்கிறேன். உனக்கும் நேரம் என்பது நிச்சயம் ஒரு நாள் வரும். எதற்கும் கலங்காதே. அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் துணிவுடனும் காத்திரு. தைரியத்தை இழக்காதே. நான் உன்னுடன் இருக்கிறேன். என்னை மீறி எதுவும் நடக்காது. எவ்வளவு பெரிய ஆற்றல் உன்னிடத்தில் இருந்தாலும் அடக்கத்தையும் கற்றுக்கொண்டு பணிவுடன் இரு. ஏனெனில் அடக்கமுடையவனின் ஆற்றலுக்கே அர்த்தம் உண்டு. நீ விரும்பும் மாற்றங்களை உன்னிலிருந்தே தொடங்கு. நினைக்காவிட்டாலும் வணங்காவிட்டாலும் நம்பாவிட்டாலும் உன்னை கைவிடாத சொந்தம் ஈசனை தவிர வேறு ஒருவரும் இல்லை. கஷ்டங்கள் மட்டுமே நிறைந்த என் வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த முதல் சந்தோஷம் உன் அன்பு மட்டுமே. என் அப்பனே, நீ சிறிதும் கவலைப்படாமல் இரு. எந்த ஆபத்திலிருந்தும் முழுமையாக காப்பாற்றப்படுவாய் என்பதில் உனக்கு எவ்வித சந்தேகமும் வேண்டாம். நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருப்பேன். வருத்தம் கொள்ளாது. உனது பிரச்சனை ஒரு நாள் தீரும். அதுவரை உன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த நான் இருக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். நீ நேசித்த ஒன்று உன்னை விட்டு பிரிந்தாலும் உன்னை நேசித்த ஒன்று உன் வருகைக்காக காத்திருக்கும். கவலைப்படாதே. இன்று எந்த அளவிற்கு கஷ்டத்தை அனுபவிக்கின்றாயோ அதைவிட அதிகமான மகிழ்ச்சியை அனுபவிக்கப் போகிறாய் என்பதையும் மறவாதே. நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனைகள் நிச்சயம் வீண் போகாது. நம்பிக்கையோடு காத்திரு. உனக்கு நல்லதே நடக்கும். ஒவ்வொரு நாளும் ஒரு எதிர்பார்ப்புடன் தொடங்கும், ஆனால் ஒரு அனுபவத்துடன் முடிவடைகிறது. இதுதான் வாழ்க்கை. உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது. அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வந்துள்ளேன். உனக்கு நல்லது நடந்தே தீரும். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் வருகிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பலவற்றை காணப் போகின்றாய். கவலைகளை மறந்து மகிழ்ச்சியுடன் உன்னை வாழ வைக்க நான் இருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிறைந்திருக்கும் நான் இருக்கிறேன்.
பொறுமையாக இரு. உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன். இப்பொழுது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. எனவே கவலை வேண்டாம். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன். தெய்வத்தை நாடினால் இன்பம் எனும் மனமருந்து உனக்கு எப்போதும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். தந்திரமான மனிதர்களை விட்டு விலகி இருப்பது தவறில்லை. இனியாவது உனக்கான வாழ்க்கையை வாழ பழகு. கலங்கி நிற்பதால் உன்னுடைய மனக்காயங்கள் மாறிவிடப் போவதில்லை. என்னிடம் அதற்கான வழியை தேடு. நான் கட்டாயம் ஒரு முடிவை தருவேன். யாருடைய அன்புக்காகவும் ஏங்காதே. என்னிடம் உன் கவலைகளை கூறி அவற்றை தொலைத்து விடுவதற்கு உனக்கு எந்த தடைகளும் இல்லை. யாருக்காகவும் உன் மன மகிழ்ச்சியை இழக்காதே. உன் வாழ்வை உனக்காக வாழ பழகு. உனக்கு வரும் பிரச்சனைகளை என்னிடம் விட்டுவிடு. அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். வேதனையில் வாடுவதை நிறுத்திவிட்டு நல்ல எண்ணங்களை அதிகப்படுத்திக் கொள்ள முயற்சி செய். இவ்வுலகில் எந்த நிலையிலும் என்னை கைவிடாதது என் ஈசனின் கரம் என்று என்னிடம் நீ கூறிக்கொண்டிருப்பது எனக்கு மன மகிழ்வை தருகிறது. தைரியம் என்ற ஒற்றை மந்திரம் உன் உள்ளத்தில் இருக்கும் வரை வாழ்க்கை பயணத்தில் பயமும் இல்லை, பாரமும் இல்லை என்பதை தெரிந்து கொள். உன் இறைவன் நான் உனக்கு எது செய்தாலும் நல்லதையே செய்வேன் என்றும் எந்த சோதனையிலும் ஒரு வெற்றியை வைத்திருப்பேன் என்பதையும் நம்பு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு தேவையான நிம்மதியை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும். நல்லவர்களின் மனதில் உண்டாகும் நல்ல எண்ணங்கள் ஒருபோதும் வீணாவதில்லை. பண்பு இல்லாதவர்களின் நெஞ்சில் அன்பு என்ற சிவமில்லை என்பதை தெரிந்து கொள். நீ எப்போதும் உண்மையை சொல். அதை உறுதியாக சொல். அதை எப்போதும் தைரியமாக சொல். உனக்குள் நான் இருக்க நீ எதற்கும் தயங்காதே. கவலைகளுக்கு மட்டும் நீ ஒருபோதும் நேரத்தை ஒதுக்கி விடாதே. நீ நல்ல சிந்தனைகளை சிந்திக்க மட்டும் அதிக நேரத்தை ஒதுக்கிக்கொள். அதுதான் உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்லது. இன்று நல்ல நாள் என நினைத்து நல்ல விஷயங்களை செய்ய ஆரம்பித்து விடு. எல்லாம் நன்மையாகவே மாறும். நன்றி என்ற மந்திர சொல்லை என்றும் நினைவில் வைத்து பிறரிடம் பேசு. நீ எதிலும் பொறுமையோடும் தன்னம்பிக்கையோடும் முயற்சி செய். முடியாதது என்று இங்கு எதுவும் இல்லை. அனைத்தையும் முடித்து காட்டும் வலிமையை உனக்கு நான் தருவேன். உறவுகள் காயப்படுத்தும் போது கூட வலிக்கவில்லை. அவர்கள் காயப்படுத்தி விட்டு அதனை நியாயப்படுத்தும் போதுதான் வலிக்கிறது இறைவா என்று என்னிடம் நீ கூறுவது புரிகிறது என் பிள்ளையே. உறவுகள் தந்த காயங்களை நினைத்து ஒரு நாளும் வருந்தாதே. சரியான தருணத்தில் அவர்களின் தவறை நான் கட்டாயம் அவர்களுக்கு உணர வைப்பேன். நீ எதை நினைத்தும் வருத்தப்படாதே. முயற்சி செய்பவனுக்கு தட்டி கொடு. இயலாதவனுக்கு விட்டுக்கொடு. உன்னிடம் கேட்பவனுக்கு உனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடு. வாழ்வில் விழுந்தவனை தூக்கிவிடு. அவ்வாறு செய்தால் உனக்கு தேவையான உதவிகள் சரியான தருணத்திலே உன்னை வந்தடைய நான் அருள் புரிவேன். தோல்விகளுக்காக வருந்தாதே. உண்மையில் நீ எதிலும் தோற்பதே இல்லை. உறவால் வரும் அன்பை விட அன்பால் வரும் உறவே புனிதமானது. அதனால் யாரையும் வெறுத்து ஒதுக்காமல் எல்லோரையும் நேசிக்க பழகு. எது நல்லது என்பதை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்காமல் அதனை செயல்படுத்த தொடங்கு. இன்பமான வாழ்க்கை வாழ்வது என்பது ஒரு கலை. நீ விரும்புவதை ஓயாமல் செய்து உழைத்து வாழ்வதே இன்பமான வாழ்க்கைக்கு வழியாகும். எவன் ஒருவன் தன்னால் முடியும் என்று நம்புகிறானோ அவனே வெற்றி பெறுவான். நீ எப்போதும் நேரத்தை வீணடிக்காதே. அதில்தான் உன் வாழ்க்கையை அடங்கி இருக்கிறது. அதிக செல்வத்துடன் இருக்க வேண்டும் என்றால் சம்பாதிப்பதை போல் சேமிப்பதை பற்றியும் நினைக்க வேண்டும். அளவுக்கு மீறிய செல்வமோ அளவுக்கு மீறிய வறுமையும் மனிதர்களை ஒழுக்கம் கெட்டவர்களாகவும் திறமையற்றவர்களாகவும் மாற்றிவிடுகிறது. ஆனால் என்னை நினைத்து பக்தியை என் மீது செலுத்தினால் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நிலையான நல்ல தீர்வு கிடைக்கும். எப்போதும் ஆரோக்கியமும் செல்வமும் நீண்ட ஆயுளும் பக்தியின் மூலமே நீ பெற முடியுமே தவிர வேறு எது ஒன்றாலும் இவற்றை தந்துவிட முடியாது என்பதை புரிந்து கொண்டு பக்தியோடு வாழ பழகு. அதிகாரத்தை வெல்வது அன்பு, பயத்தை வெல்வது பக்தியுடன் சேர்ந்து வரும் துணிவுதான். மற்றவர்களை குறை சொல்லும் முன் உன்னை பற்றி யோசி. வெற்றி பெறுவதற்கான சூழலை நீ எப்போதும் உன்னிடம் உருவாக்கிக்கொள். அதற்குரிய ஆற்றலையும் ஆசீர்வாதத்தையும் நான் உனக்கு தருவேன். எவன் ஒருவன் அதிகமாக தனித்து நிற்கிறானோ அவன்தான் மிக பலமான மனிதன். ஏனென்றால் அவனுடன் நான் இருக்கிறேன். எல்லோரையும் காப்பாற்றக்கூடியது எதுவோ அதுவே தர்மம் என் பிள்ளையே. எதையும் வித்தியாசமாக செய்ய முயற்சி செய். உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். எப்போதும் கோபத்தோடு இருப்பவர்கள் எதிலும் நஷ்டத்தையே பரிசாக பெறுவார்கள். நாளை என்பதை கனவாக நினைத்துக்கொள். இன்று என்பது நிஜமாக உள்ளது. அதனை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியானதாக மாற்றிக்கொள். பொறுமை என்றும் கசக்கும், ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் பலன் என்றும் இனிக்கும் என்பதை உணர்ந்து வாழ பழகு என் செல்லமே. தோல்வி ஏற்படும் வேளையில் உடனடியாக உணர்ச்சி வசப்படக்கூடாது. அது தோல்வி அல்ல,
வெற்று கனியை பெற நீ பக்குவப்படுத்தப்படுகிறாய் என்றுதான் அர்த்தம். இதனை புரிந்து கொள்ளாமல் தோல்வி வரும்போது எல்லாம் துவண்டு போய் வருத்தப்பட்டு வாடி நிற்காதே. பிறருடைய குற்றம் குறைகளை அதிகமாக சிந்திப்பதை விட உன் குறைகளை அதிகமாக சிந்தனை செய்து உன்னை நீயே திருத்திக் கொண்டால் போதும். அதுவே உன் வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. பயமும் தயக்கமும் உள்ளவனை தோல்விகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். நீ எப்போதும் மனதைரியத்தோடு வாழ பழகு. உன் அருகில் நான் இருக்கும் வரை தோல்விகள் உன்னை தொட்டுக்கூட பார்க்காது. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சம்பாதித்துக்கொள். உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சேமிக்க பழகு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பிறருக்கும் கொடு. நீ இப்படி இருப்பதையே நான் அதிகம் விரும்புகிறேன். உனக்கு அனைத்தையும் உன் மனம் நிறைவாக இருக்கும்படி உனக்கு கொடுக்கவும் செய்வேன். என் ஆசீர்வாதம் உனக்கு நிறையவே உண்டு என் செல்லமே. உன் சோம்பலை உடைக்க ஆன்மீக பாடலை கேட்க பழகு. வெளியில் உள்ள வறுமையை விட உன் மனதில் உள்ள வறுமையை மிகவும் அபாயகரமானது. உன் வறுமைகளையும் இயலாமைகளையும் யாரிடமும் காட்டிவிடாதே. அதை உனக்குள்ளேயே வைத்திரு. அதை போக்குவதற்கான ஆற்றலை நீ வளர்த்துக் கொள்வதில் முனைப்புடன் இரு. நல்ல குறிக்கோள்களை நோக்கி உன் மனதை திருப்பும் போதுதான் வெற்றியும் உன்னை நோக்கி திரும்பும். நம்பிக்கையுடன் வாழ்ந்து பார். நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைந்து வந்து உன்னை சேரும். உண்மை எப்போதும் கற்பனையை விட அதிசயமாகவே இருக்கும். உன் ஆற்றலை உணர்ந்து தெய்வத்தின் துணையுடன் முயற்சித்தால் உனக்கு வெற்றி உறுதி. உழைக்கும் மனிதனின் உறக்கம் இனிமையானது. அதுபோல் பக்தியுள்ள மனிதனின் வாழ்க்கை அதிசயம் நிறைந்த சந்தோஷமான வாழ்க்கையாக மாறும். தன்னலமில்லாமல் உழைப்பவன் வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருப்பான். உனக்கான வேலையை நீ ஒழுங்குபடுத்தி செய்யாவிட்டால் நீ கடக்கும் ஒவ்வொரு நாட்களும் புனிதமாகாது. உன் வாழ்க்கையும் புனிதமாகாது என்பதை நினைவில் வை. எந்த சக்தியாலும் அசைக்க முடியாத சக்தி ஒன்று உள்ளது. அதுதான் மனித மனதின் சக்தி. அதனை நீ ஒருபோதும் மறந்து விடாதே. அறிவின் தாயகமாக இருப்பது என் அருள் நிறைந்த உள்ளம்தான். சிந்திக்காதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இதனை புரிந்து நீ சரியாக சிந்தித்து உன் வாழ்வை சரியாக வடிவமைத்துக் கொள். நல்லதே நடக்கும் என்ற உறுதியுடன் இருப்பவர்கள் இறைவனின் மகத்தான சக்தியை பெற்று வளமுடன் வாழ்வார்கள். மனிதர்களுக்கு நல்லது செய்வதுதான் கடவுளுக்கு செய்யும் மிகப்பெரிய தொண்டு என்பதை நீ புரிந்து கொள். இன்பமும் துன்பமும் பணத்தை சார்ந்தவை அல்ல, உன் மனதை சார்ந்தது என்பதை உணரு. பணம் பசியை தான் போக்கும். பணத்தால் எல்லா சூழலிலும் துன்ப உணர்ச்சியை அளித்து இன்பம் கொடுத்து விட முடியாது. ஆனால் என் மீது உள்ள உன் பக்தியின் மூலமே உன்னுடைய துன்பங்களை நீ போக்கிக் கொள்ள முடியும். நீ என்னை வணங்கத் தொடங்கும் போது உன் வாழ்விலும் வளரத் தொடங்குகிறாய் என்றுதான் அர்த்தம். உன் சோம்பல் எல்லாவற்றையும் கடினமாக்கும். உன் சுறுசுறுப்பு எல்லாவற்றையும் எளிமையாக்கும். தவறு செய்வது மனித குணம். அந்த தவறை மீண்டும் செய்யாதவாறு இருக்க தவறு செய்த நபருக்கு அதை புரிய வைத்து மன்னிப்பதே தெய்வத்தின் குணம். எதுவும் சாத்தியம் என்று நம்புபவர்களுக்கு எதுவும் சாத்தியமாகும். காலத்தையும் நேரத்தையும் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்பவர்களுக்கு காலமும் உதவி செய்யும். ஏழையானாலும் உள்ளத்தில் போதிய திருப்தி இருந்தால் அதுவே மிகப்பெரிய செல்வம். நேர்மை என்ற முத்திரை பதித்த முகமாக உனது முகம் ஒளி வீசட்டும். அதுவே பிறரை கவரும் உண்மையான அழகு. நல்லொழுக்கம் இன்பமான நல்ல வாழ்க்கைக்கு காரணமாக இருக்கும். தீய பழக்கம் எப்போதும் துன்பத்தையே கொடுக்கும். நீ ஒரு பொருளை மதித்தால் அதுவும் உன்னை மதிக்கும். நெருப்பு விறகை தின்று விடுவது போல் பொறாமை கொண்ட நபர்கள் அவர்கள் செய்த நன்மைகளை அவர்களின் பொறாமை குணமே தின்றுவிடும் என்பதே மிகப்பெரிய உண்மை. நீ அப்படி இல்லாமல் நல்ல பழக்கங்களையும் நல்ல குணங்களையும் வளர்த்துக்கொள். உன் வாழ்வில் எல்லாம் மகிழ்ச்சியாக மாறும். நீ எப்போதும் நல்லதே நினை. இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நேற்றைய சூழ்நிலையை வைத்து இன்றைய தினத்தை தீர்மானித்து விடாதீர்கள். ஒருவேளை நாளைய சூழ்நிலை உனக்கு ஏற்றபடி மாறும். அனுபவம் என்பது தவறுகளை திருத்திக் கொள்வது. ஆணவம் என்பது தவறுகளை நியாயப்படுத்துவது. இங்கு எல்லாம் மாயை என்று புரியாத வரைக்கும் தான் உலக வாழ்க்கை இனிக்கும். மாற்றங்கள் வரும்போது உனக்கான வாய்ப்பு வரும், உன்னை யார் என்று நிரூபிக்க. நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு காட்சி அளிப்பேன். உனக்காக நான் கைலாயத்திலிருந்து வருவேன். ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கிறது? இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்ல. இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த நிலை நிச்சயம் மாறும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடும். பலம் கொண்ட உடலை விட நம்பிக்கை கொண்ட மனமே பெரிது. அனைவரையும் நம்பு, ஆனால் அனைத்து சூழ்நிலைகளிலும் நம்பாதே. இங்கு வீரமா வீழ்த்தப்பட்டவர்களை விட சூழ்ச்சியால் ஏமாற்றப்பட்டவர்களே அதிகம். எல்லாமே மாயை என்ற சொல்லை யாருக்கும் சொல்லி புரிய வைக்க முடியாது. அதை தனிப்பட்ட முறையில் அனுபவித்து உணர்ந்தால் மட்டுமே புரியும்.
யாமிருக்க பயமேன், நல்லதே நடக்கும். உன் மனம் எப்போதும் ஒரு அச்சத்திலே உள்ளது. என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறது. எந்தன் பார்வையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே நல்லதாகவே நடக்கும். இனி நடக்கப் போகும் சில நிகழ்வுகள் அச்சத்தை போக்கும், உன் கவலையை தீர்க்கும். அதிகப்படியாக சிந்தித்து எதையும் குழப்ப வேண்டாம். இப்பொழுது அனுபவிக்கும் அனைத்துமே நீ கொடுத்ததுதானே பெருமானே. உன்னை வந்து தஞ்சம் அடைந்த பின்பு எதுவாயினும் நன்றே. இறைவா, எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்பாதே. மரத்திற்கு இலையுதிர் காலத்தை வைத்தவன் வசந்த காலத்தையும் வைத்திருக்கிறான். அதே போல் நம்மையும் நிரந்தர துன்பத்தில் வைத்திருக்க மாட்டான். நீ ஒன்றை எதிர்பார்த்து நிற்கும் போது நீ எதிர்பார்க்காத ஒன்றை கொடுப்பதுதான் வாழ்க்கை. உனக்கு தோல்வி ஏற்படும் போது சிவனை ஒரு முறை நம்பு, அடுத்து உனக்கு தோல்வி என்பதே கிடையாது. ஏன் உன் மனம் கலக்கமாக இருக்கிறது? இது ஒன்றும் உன் வாழ்வின் முடிவு அல்ல. இது வாழ்வின் ஒரு அங்கம் மட்டுமே. இந்த நிலை நிச்சயம் மாறும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. ஒருபோதும் யாரையும் அற்பமாய் நினைக்காதீர். ஏனெனில் நாளை அவர்களே உங்கள் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்திடக்கூடும். பலம் கொண்ட உடலை விட நம்பிக்கை கொண்ட மன